அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி ஆர்கானிக்லேருந்து ஜெகநாதனுங்க. உணவே மருந்து மருந்து உணவில் முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன, உடம்புல இருக்கிற கழிவுகளை முதல்ல நீக்கணுங்கிறத முக்கியமானது. உடம்புல இருக்கிற கழிவுகள் நீக்கினாவே உடம்புல இருக்கிற வியாதிகள் உள்ளே தங்காதுங்க. அப்போ அந்த கழிவுகள் நீக்கிறதுக்கு வந்த பின்னால் நீக்கிறதா வர்றதுக்கு முன்னால் நீக்கிறது அப்படின்னா, நம்ம எப்பவுமே எல்லாருமே 6 மாதத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக பேதி எடுத்துக்கிறது அவசியம். நம்ம பேதி மாத்திரை நம்ம தயாரித்து கொடுத்துட்ருக்குறோம். அந்த பேதி மாத்திரையே காலையில் வெறும் வயிற்றுலைங்க ஒரு 5 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கு, பெரியவங்க எல்லாருக்குமே அதை எடுத்துக்கலாம். காலையில் எடுத்துக்கிற போது உடம்புல இருக்கிற கழிவுகள் பூரா, அந்த உணவு குழாயில் இருக்கிற கழிவுகள் பூராமே வெளியே வந்துடும். அதாவது சாதாரணமாக சில பேர் லூஸ் மோஷன் போதுங்க, பேதி மாத்திரை எனக்கு வேண்டியது இல்லைம்பாங்க. பேதி மாத்திரைக்கும் லூஸ் மோஷனுக்கு வித்தியாசம் இருக்குதுங்க. பேதி மாத்திரை என்னென்னா, உள்ளே இருக்கிற புழுகள், நாடா புழு, இந்த மாதிரி ஏதாவது கிருமிகள் புழுகள் இருந்தாலுமே அதை அடிச்சுட்டு வந்துடும், சுத்தமாக சாகடிச்சிடும். அப்புறம் குடல் சுவரில் இருக்கக்கூடிய கழிவுகள் ஒட்டிகிட்டு இருக்குங்க. நீங்கள் எண்டாஸ்கோப்பில் பார்ப்பாங்க, சில பேருக்கு அல்சர்னு போய் பார்ப்பாங்க, உள்ள உணவு குழாயில் பார்த்தீங்கன்னா கரையுன்னு இருக்கும். அப்போ உணவு குழாயில் ஒட்டிகிட்டு இருக்கக்கூடிய கழிவுகளை பூராமே சுத்தப்படுத்தி வெளியே கொண்டு வர வேலையை இந்த பேதி மாத்திரை எடுத்துரு. இது 6 மாதத்துக்கு ஒருக்கா எல்லாருமே செய்யலாம். தவிர்க்க வேண்டியது அல்சர் பேஷண்ட் வேண்டாம், குழந்தைகள் வேண்டாங்க, முதியவர்கள் ரொம்ப வயசானவங்க வேண்டாம். மற்றவங்க எல்லாருமே இதை எடுத்துக்கிட்டால் முதல் படியாக ஆரோக்கியத்துக்கு நம்ம பேதி எடுக்கிறது, எண்ணெய் குளியல் இதெல்லாம் முக்கியம். அதில் பேதி மாத்திரை முக்கியமானது. வணக்கம். அருட்பெருஞ்சோதி.